வணக்கம். ஜெஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களினுடைய முடிவு என்ன? தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்க போகின்றார்களா, தேர்தலை புறக்கணிக்க போகின்றார்களா, அல்லது பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அதனூடாக தங்களுடைய அபிலாஷைகளை தெரிவிக்கப் போகின்றார்களா? இந்த விடயம்தான் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றது. இது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக பொங்குதமிழ் என்ற விடயத்தின் செயற்பாட்டர்களில் இருந்த ஒருவரும் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சிதம்பரநாதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது சிவில் சமூகங்களுடைய கூட்டிணைவில் நீங்கள் இருக்கின்றீர்களா? உண்மையில் இது அந்த ஆமா இல்லையான்னு ஒரு வசனத்தில் சொல்ல முடியாது. சிவில் சமூகத்தை சேர்ந்த சில செயற்பாட்டாளர்களில் இருவர் என்னிடம் ஆரம்பத்தில் வந்து கேட்டார்கள், இதில் இந்த விஷயத்தில் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இது ஒரு மக்களை திரட்டுகின்ற ஒரு விஷயம். மக்களை திரட்டுகின்ற ஒரு விஷயத்தில் காலம் போதாது என்றால் மக்கள் மத்தியில் பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. குழப்பங்கள்னு சொல்லிக்கல நான் சொல்ல வர்றது, பொதுவாக 2009க்கு பிறகு, அந்த இனப்படுகொலைக்கு பிறகு மக்கள் பெருமளவு அரசியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் ஒரு சீரழிவு கலாச்சாரத்தில் இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். மறுபுறம் அரசியல் கதைக்கின்ற சிலரிடையே பல குழப்பங்கள் நிலவுகின்றன. இது சிறுபான்மையினமா, நாங்கள் கேட்டு பெறுவதா, அல்லது போராடுவதா, அல்லது தாரதை வாங்கிறதா, அல்லது பயன்முண்டை வாங்கிறதா என்ற மாதிரி பல குழப்பங்கள் நிலவுகின்றன. உண்மையில் நான் ஒரு கதையை நான் அதில் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு இடத்துல நான் கேட்கல, பக்கத்தில் இன்னொருவர் ஒரு கதிரையில் இருந்தார். அவர் எனக்கு முதலே தெரியும். அந்த 2009க்கு முற்பட்ட காலத்தில் மிக ஒரு தேசியவாதியாக இருந்த ஒருவர். அவர் எனக்கு அருகே வந்து சொன்னார், மாஸ்டர், இனி எங்களாலே இல்லாதாரே, நாங்கள் ஏதோ ஒரு மாதிரி சமாளித்து போக வேணும். அப்போ இவ்வாறு பல குழப்பங்களில் மக்கள் இருந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட மக்களை திரட்டுவது என்பதற்கு ஒரு காலம் வேண்டும். அப்போ நான் அந்த வகையில் நான் அதில் உடனடியாக போகிறது எனக்கு விருப்பமாக இருக்கையில். ஆனால் இன்னொரு புறம் என்னென்னு சொன்னால், கடந்த இனப்படுகொலைக்கு பிறகு கடந்த 15 வருடங்களாக தமிழ் மக்கள் மத்தியிலே முன்னேற்றகரமான ஒரு காரியமும் நடக்கவில்லை. மக்கள் சிதைவுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மாறுதலாக. அப்போ எனவே மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டிய, எழுச்சி என்று சொல்லுகின்ற போது ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டி வளர்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அப்போ இந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் காலம் போதாது, இன்னொரு பக்கம் இந்த தேவையும் இருக்குது. அப்போ இந்த வகையில் இதில் எவ்வாறு சேர்ந்து வேலை செய்யலாம் என்று யோசிக்க நான் அவர்களிடம் முதல் சொன்னது என்னென்னு சொன்னால், இந்த இதில் வந்து 2 விஷயம். ஒன்று நாங்கள் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றது ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும், இதில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றபடியால் பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இன்னொரு புறம் இது ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. இந்த 2 தரப்புக்கும் இடையிலே ஒரு உண்மையான ஊடாட்டம் நிகழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ஏப்ரல் 30ஆம் தேதி நடந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அப்போ அதில் நாங்கள் அதை ஒரு வெற்றிகரமாக அதில் செய்தோம். என்னென்று சொன்னால், ஒன்று தெற்கு அரசியல்வாதிகளை, அல்லது இன்னொரு வகையிலே சொல்லப்போனால் இது ஜனாதிபதி தேர்தல் என்ற வகையில் இதை நாங்கள் பகிஷ்கரிப்பது. மறுபுறம் என்னுடைய எண்ணம் என்னென்று சொன்னால், இந்த தேர்தல் தரும் சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டுவதற்கு இவ்வாறு பாவிப்பது என்பது. பாவிக்கிறது என்கின்ற போது இந்த தேர்தல் சில மக்கள் கூடுவதற்கான சந்தர்ப்பத்தை தரும். இந்த தேர்தல் ஜனநாயக வழி என்று சொல்லப்படுகின்ற வகையிலே மக்கள் கூடுவதை தடுக்க முடியாது. எனவே எங்களால் மக்களை கூட்ட முடியும். அவ்வாறு மக்களை கூட்டி இந்த தேர்தல் என்றால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆஃபீஸுக்கு மக்கள்
ஒரு உறுப்பினரை ஒரு 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 ஆளை தெரிந்தெடுப்பது என்பது ஒன்று, இன்னொன்று மக்கள் தாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை தீர்மானிப்பது என்றது இன்னொன்று. அப்போ எனவே இந்த தேர்தல் சந்தர்ப்பத்தை இந்த தமிழ் மக்கள் ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக, அதாவது தீர்மானம் எடுப்பது என்று சொல்லுகின்ற போது உண்மையில் அந்த நாங்கள் இவ்வளவு காலம் உங்களோட நம்பி சில செயல்கள் செய்தோம், இனி நாங்கள் அதிலேருந்து எங்களை விடுவிக்கின்றோம், நாங்கள் எங்களோட பாட்டை நாங்களே பார்க்குறது, இதை நாங்கள் விளக்கமாக அப்பா சொல்ல வேண்டும், எங்களோட பாட்டை நாங்களே பார்க்குறது, நாங்கள் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கின்றோம் என்ற வகையிலான ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையில் விஷயங்களை வைக்கின்ற சந்தர்ப்பமாக இது இருந்தால் நானும் வருவேன் என்ற மாதிரி தான் நான் அதை சொன்னது. அந்த வகையிலே தான் நாங்கள் 30ஆம் தேதி நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த காரியங்கள் முக்கியமாக அந்த 30ஆம் தேதிக்கு பின்பு திடீரென்று இந்த இன்னொரு தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த சிலர் ஒரு கூட்டத்தை கூட்ட வழிக்கிட்டது. அது எனக்கு ஒரு சங்கடமாக இருந்தது. மே 4ஆம் தேதி நம்பெற்ற கூட்டம். 4ஆம் தேதி உண்மையிலே அதை என்னென்னு சொன்னால் அது இப்போ இதில் அவர்கள் இன்னொரு பக்கம் இதை துவங்கினு சொன்னால், ஆனால் இதுக்கு பிறகு ஒரு அமைப்புகளாக சிவில் அமைப்புகளாக சேர்ந்து இந்த காரியத்தை முன்னெடுக்கின்ற போது அவர்கள் அந்த காரியத்தை விட்டிருக்கலாம், அல்லது அவர்களும் இதுக்குள்ளே ஒரு உறுப்பினர்களாக வந்திருக்கலாம். உறுப்பினர்களாக வருவதற்கு என்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஆனால் அந்த 30ஆம் தேதி கூட்டம் நடந்தபோது கூட அதிலே அவர்களை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் அதை சொல்லவில்லை. அப்போது இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் முதலே ஏற்பாடு செய்து விட்டோம் என்று கூட அண்டையை சொல்லலை. அண்டையை பேசாமல் இருந்து விட்டு திடீரென்று நான் கேள்விப்படுகிறேன் இவ்வாறு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள், அதிலே சிவில் அமைப்புகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். உண்மையில் எனக்கு அழைப்பை அனுப்பவில்லை. நான் அழைப்பை அனுப்பினால் நான் போவேன் என்றதல்ல, ஏன் அழைப்பை அனுப்பவில்லை என்பதும் ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்போ இந்த வகையிலே இவ்வாறு என்னென்னு சொன்னால் இந்த அமைப்பு யார் என்பது சம்பந்தமாக மக்கள் மத்தியில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. இது யாரால் உருவாக்கப்பட்டது? புலனாய்வாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அல்லது புலனாய்வாளர்கள் சிங்கள புலனாய்வாளர்கள் அங்கம் வகிக்கின்ற ஒரு அமைப்பு, அல்லது அவர்கள் வேலை செய்கின்ற ஒரு அமைப்பு என்றவாறான சந்தேகங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. அப்போ இந்த வகையிலே அது நடந்த போது தான் நான் அதிலேருந்து பின்னடித்தேன். ஆனால் சில நண்பர்கள் இல்லை, இதுகளெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று இன்னொரு முயற்சியை செய்தார்கள். சரி, அதுக்கு பிறகு ஓரளவுக்கு ஒத்துழைக்கலாம் என்று பார்த்தால் இந்த கட்சிகள் பற்றி இவர்களுடைய அறிக்கையில் ரெண்டு விஷயம் எனக்கு ஒரு சிக்கலாக இருந்தது. ஒன்று, அவர்கள் கட்சிகளை ஒரு மிகவும் வெகுளித்தனமாக கட்சிகளை தாஜா பண்ண என்று சொன்னால் மக்கள் மத்தியில் கூட கட்சிகளில் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்குது. கட்சிகள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்று மக்களை சொல்கிறார்கள். அமைப்புகள், இப்போ உதாரணமாக கூட்டுறவு அமைப்புகள் போன்ற அமைப்புகள் கூட சொல்கின்றன. ஆனால் அந்த கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிக்காத வகையிலே கட்சிகளை தாஜா பண்ணுகின்ற வகையிலே ஒரு அறிக்கை. மற்றது அதற்கு அப்பால் அந்த அறிக்கையை விடுவது சம்பந்தமாக நடந்த ஒரு கலந்துரையாடல், ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் கேட்கின்ற ஒரு நிலைமை இல்லாத தன்மைகள், இவற்றின் காரணமாக ஆனால் ஒரு 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 முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற உணர்வின் காரணமாகத்தான் நான் அதில் ஒத்துழைக்க விரும்பினது. ஆனால் இந்த நிலைமைகளின் காரணமாக என்னால் அதில் முழுமையாக ஒத்துழைக்க முடியவில்லை. ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையில் உங்களுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனினும் அது தொடர்பில் ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கின்றது. அது உங்களுடைய ஒப்புதலை பெற்றுக்கொள்ளவில்லையா என்பது தொடர்பில். இல்லை, அந்த ஏப்ரலில் நடந்த இதில் நான் சில விஷயங்களை வலியுறுத்தினான். ஒன்று அந்த இவ்வளவு கால அனுபவங்களின் அடிப்படையில் என்றதான் அதில் முதலாவது இருக்கிற வசனம். அதாவது இவ்வளவு காலமும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான வேலை அல்ல தமிழ் மக்களின் மேன்மைக்காக போதிய வேலை செய்யப்படவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துதல் என்றது அடுத்த விஷயம். இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்ற வகையில் நாங்கள் பகிஷ்கரிப்பது. அடுத்த விஷயம்,
தமிழ் மக்கள் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வது. அந்த தீர்மானம் என்ன என்பதை நான் இதில் விரிவாக சொல்ல வரவில்லை. ஆனால் எங்கள் பாட்டை நாங்களே பார்ப்பது, நாங்கள் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவது என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை தமிழ் மக்கள் மேற்கொள்வது. அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், கட்சிகள் இதற்கு ஆதரவளிக்கலாம், ஆதரவளிக்க நாங்கள் கூறலாம், அது வேறு, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கட்சிகள் சில நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும். என்னோட சொன்ன முக்கியமாக மக்கள் மத்தியில் பதத்தை குழப்பம் இருக்குது. இதில் ஃபைன் முண்டை கேட்குறவை இருக்கிறோம், நாங்கள் ஒன்றுமே கேட்க தேவையில்லை, நீ எங்களால் இயலாது தாரதை வாங்குவோம்ன்றவை இருக்கிறோம். அப்போ இப்படியானவர்கள் எல்லாம் இருக்கைக்குள்ள அவர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு சத்தியம், ஒரு உறுதி எடுக்கப்படும். நாங்கள் இனிமேல் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இனிமேல் ஃபைன் முண்டை கேட்க மாட்டோம் என்றவாறாக சில உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்றவாறான சில உறுதியை அவர்கள் மக்கள் முன்னிலையில் எடுக்கணும். அப்படியானவர்கள் இதில் சேர்ந்து உழைப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ என்றவாறான விஷயங்களை நான் வைத்தேன். ஆனால் உடனடியாக இப்போ எல்லாருக்கும் அந்த இதில் சிவில் அமைப்புகள் என்றாலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. சிவில் அமைப்புகள் என்னைக்குள்ள வந்தேன் என்று சொன்னால், அது சிவில் அமைப்புகள் என்றது இந்த என்ஜிஓக்கள் என்ற ஆங்கிலத்தை சொல்லிவிட்டேன். அது அந்த அநேகமாக இந்த மக்களுக்கு கோழி கொடுக்குறது, ஆடு கொடுக்குறது, சைக்கிள் வண்டி கொடுக்குறது, இப்படியான கன விஷயங்களில் ஈடுபடுகிறவர்கள் தான் அநேகமான அவர்கள் அரசியல் ஆழம் அல்லது அரசியல் என்றதே வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஆக்கள் தான் அநேகமான ஆக்கள். ஆனால் அவர்கள் இதில் இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அவர்களுக்கு இது ஒரு பயம் மாறி, இதுகள் எல்லாமே என்ன கதைக்க வேண்டாம், இதெல்லாம் சமாளித்து கொண்டு அப்படி இப்படி என்ற மாதிரி தான் அவர்கள் கதைப்பார்கள். அப்போ இந்த விஷயம் காரணமாக அதில் ஒரு உறுதியான நிலை எடுப்பது கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால், எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு கன்சென்சஸ், ஒரு கருத்தொருமிப்பு வருவதற்காக இப்போதைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதை மட்டும் அந்த முக்கியமாக கட்சிகளை பொறுத்து நான் சொன்னேன். கட்சிகளை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இதில் ஒரு கருத்தொருமிப்பு வருவதற்காக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லித்தான் நான் அதில் ஒரு உடன்பாட்டுக்கு போனேன். அதில் 5 அம்சங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த 5 அம்சங்கள் அல்லது அந்த அறிக்கை தொடர்பில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கின்றதானே? அதில் உங்களுடைய பேரும் இருந்தது. ஆகவே உங்களுடைய உடன்பாடுடன் தான் அந்த அறிக்கை வெளிவந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. இல்லை, அந்த மாற்று கருத்தில்லை. அது ஒரு முதல் படியாக நான் ஏற்றுக்கொண்டேன். உடன்பாடு, அந்த அறிக்கைக்குள் உடன்பாடு. ஏனெனில் வெளிவந்த விமர்சனம் என்பது அல்லது சர்ச்சை என்பது உங்களுடைய உடன்பாடு எட்டப்படாமல் அந்த அறிக்கையில் உங்களுடைய பெயர் இணைத்துக் கொள்ளப்பட்டது என்ற ஒரு கருத்து வெளிவந்திருந்தது. இல்லை, நான் அது அந்த அறிக்கை அந்த என்னென்னு சொன்னால், நான் என்னுடைய டிசென்ட் இருந்தாலும் என்னுடைய முழு ஒப்புமை இல்லை என்று சொன்னாலும் நான் அதில் ரைட் இப்போதைக்கு இதை விடுவோம்ன்றதை தான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே அந்த அறிக்கையில் இணக்கம் இருக்கின்றது. இது வேலை கஷ்டம். இந்த இணக்கம் இல்லையான்னு சொல்கிறது, அப்படி சொல்கிறது கஷ்டம். ஆனால் அதை அந்த முதல் ஸ்டெப்பாக, ஒரு முதல் படியாக நான் அதுக்கு பிறகு நெடுக அவர்களை கோரினேன் என்று சொன்னால், இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு வலிமையான முடிவு எல்லோருடைய கருத்துக்களையும் பிரதிபலித்த ஒரு அறிக்கை அல்ல. அந்த இடத்தில் பேசப்பட்ட உங்களுடைய முழு கருத்துக்களையும் பிரதிபலிக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக அனைவருடைய கருத்தையும் பிரதிபலித்திருக்கும் என்றும் கூற முடியாது. இல்லை, உண்மையிலே என்னென்று சொன்னால், இதில் நாங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கும் நாங்கள் இடமளிக்கணும் என்னென்று சொன்னால், அதுக்காக நல்ல விஷயம் நடந்துட்டுதுன்னு நான் சொல்ல இல்லை. இது ஒரு இவால்வ் ஆகிற விஷயம், முதல் முயற்சி. ஆகவே அதுக்கு உடன்பட்டு நாங்கள் ஒரு பொறுத்திருப்பது தான் என்றால், அந்த இடத்தில் நீங்கள் ஒரு 47 பேர் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வருகின்றீர்கள். என்ன அடிப்படையில் தீர்க்கமான முடிவுகளுக்கு சென்றீர்கள்? மக்களுடன் கலந்துரையாடவில்லை, வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடவில்லை, கட்சிகளிடமும் கலந்துரையாடவில்லை. நீங்கள் ஒரு முடிவை தீர்க்கமாக எடுப்பதற்குரிய நிலை எவ்வாறு ஏற்பட்டது? பொது வேட்பாளர் என்ற விடயத்தையும் நீங்கள் அந்த இடத்திலேயே அறிவிக்கிறீர்கள். ஆகவே அந்த இடத்தில் பொது வேட்பாளரின் சாதக பாதக நிலைமைகள் தொடர்பில் ஆராயப்படவில்லையா? பொது வேட்பாளரை எவ்வாறு வெற்றியடைய வைப்பது தொடர்பில், எதிர்வரும் சவால்கள் தொடர்பில் பேசப்பட்டதா? இல்லை, இதை என்னென்னு சொன்னால், என்னுடைய விருப்பம் ஒரு மக்கள் பேரியக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பது. அப்போ மக்கள் பேரியக்கம் திடீரென்று மக்கள் எல்லாரும் வலிக்கிட்டு ஒரு பேரியக்கமாக வரமாட்டார். எங்கேயோ ஒரு இடத்துல கருக்கொண்டு தான், ஆனால் அதுவே இறுதியானது என்பது அல்ல.
ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் 3-4 நிலைப்பாடுகள் இருக்கின்றது. இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று மேற்கொண்டு அது தொடர்பிலான ஒரு விழிப்புணர்வை வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் சமூக அமைப்புகளிடம் ஏற்படுத்தப்பட்டு இறுதியாகத்தானே பொது வேட்பாளரா புறக்கணிப்பதா அல்லது தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கின்றதா என்ற நிலைப்பாட்டுக்கு வர முடியும். இல்லை அதில் கூடி நாட்கள் என்னென்னு சொன்னால் அதை எப்படியும் இப்போ நாங்கள் இப்போ பொங்கு தமிழில் இருந்தாலும் சரி அல்லது இங்கே ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தில் இயக்கங்கள் துவங்கினாலும் சரி முதல்ல ஒரு கொஞ்சம் பேர் துவங்கி ஒரு கருத்தை வச்சு அது மக்கள் மத்தியில் இவால்வ் ஆகி கொண்டு போகுது. அப்போ இதிலையும் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ இதில் சில விஷயங்கள் அதாவது என்னென்னு சொன்னால் நாங்கள் தெற்கு வேட்பாளர்களை பகிஷ்கரிப்பது என்பதும் மற்றது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் தீர்மானம் எடுக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது என்பதும் ஒரு விஷயமாக அங்கே வைக்கப்படுது. அது இது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை அதில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்ட வகையில் இது மக்கள் மத்தியில் பிரவாகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்தில் இது தொடர்பிலான சாதக பாதக நிலைமைகள் கலந்துரையாடப்பட்டனவா? அதில் என்னென்னு சொன்னால் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்காகத்தான் அந்த ஒன்று கூடல் இடம் பெறுகின்றது. பொது வேட்பாளர் என்ற விடயமே அறிக்கையாகவும் பெறுகின்றது. ஆகவே அங்கு அதனுடைய வெற்றிக்காக எவ்வாறு உழைக்க வேண்டும், வெற்றி சாத்தியமா, இந்த குறுகிய காலத்துக்குள் பொது வேட்பாளரை வெற்றியடைய வைக்க முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டனவா அல்லது எல்லோரும் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலிருந்தே சிந்தித்தார்களா? இல்லை இதில் வந்து என்னென்னு சொன்னால் உண்மையில் இப்போ அதில் நான் இன்னொரு விஷயத்தை வச்சுனான் என்னென்னு சொன்னால் இந்த விஷயத்தை வச்சு நாங்கள் இதில் 2 விஷயத்தை வைக்கிறோம். இந்த ஒன்று பகிஷ்கரிப்பது மற்றது இந்த தேர்தல் சந்தர்ப்பத்தை மக்கள் தீர்மானம் எடுக்கின்றதா இதே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளினோம். ஆனால் ஏற்றுக்கொண்டதுக்காக அவ்வளோ பேரும் ஆழமாக விளங்கி கொண்டோன்னு நான் சொல்ல இல்லை. அதை உடனே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இதை முதலாவது அவ்வளவு பேரும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஒரு ப்ரோசஸை ஒரு முறை வழியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. என்ன நாங்கள் பொங்கு தமிழ்லாம் இந்த நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு மக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும். மக்கள் இயக்கத்தை இது முதல் அதில் உள்ள அவ்வளோ பேரும் விளங்க வேணும். இப்போ பொங்கு தமிழ்ல எல்லாம் அப்படி தான் முதல்ல ஒரு 10 பேரில் துவங்கி அந்த 10 பேர் 20 ஆகி 20 50 ஆகி 50 100 ஆகி 100 300 ஆகி 300 1000 ஆகி இப்படித்தான் விரிந்து போனது. ஆனால் பொங்கு தமிழுக்கெல்லாம் ஒரு ஒருமித்த கருத்து இருந்தது அல்லவா எல்லா தரப்பினரிடம். இன்று கட்சிகள் என்பது கட்டமைப்பு ரீதியிலும் மக்களிடத்தினுடைய செல்வாக்கு என்ற அடிப்படையிலும் அவர்கள் இன்னும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கின்றார்கள். சிவில் தரப்பு என்பது இன்னும் ஒரு தரப்பாக இருக்கின்றது. 10 எழுத்தாளர்கள் என்பவர்களும் இன்னும் ஒரு தரப்பாக, அவர்கள் அரசியல்வாதிகளுடன் இணைந்து செயற்படக்கூடியவர்கள், சிவில் தரப்பு என்ற ரீதியிலும் செயற்படக்கூடியவர்கள். ஆகவே இவ்வாறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததன் பின்னர் கட்சிகளை கட்டுப்படுத்த முனையலாமா? இல்லை இதில் கட்சிகள் இதுக்கு முதல் என்னை பொறுத்தவரையில் கட்சிகளை இதுக்கு உடனடியாக கொண்டாடுறது சாத்தியமில்லை என்றால் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் அதில் வந்து கொண்ட அனைவர்களும் ஏதோ ஒரு வகையிலே அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு தமிழ் உணர்வு இருந்தது. அது எல்லாட்டையும் ஒரு ஆழமாக இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு தமிழ் உணர்வு இருந்தது. அந்த வகையில் அந்த பொது வேட்பாளர் என்றது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் அதன் ஆழங்களை புரிந்து கொண்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை. என்னுடைய தேர்தல் புறக்கணிப்பு என்பது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதுவரைக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் பொது வேட்பாளர் வெற்றியடைவார் என்று எவ்வாறு நம்ப முடியும்? இல்லை இது மக்கள் மத்தியில் இப்போ என்னென்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான தமிழ் உணர்வு இருக்குது. உண்மையில் அதை குழப்புறத்துக்கு பலர் வேலை செய்தாலும் அது இந்த கட்சிகள் உட்பட அல்ல சம்பந்த தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு உட்பட அதை ஒரு பக்கம் சம்பந்த தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள், இன்னொரு பக்கம் இந்த புதிய நுகர்வு கலாச்சாரத்தால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி, இதெல்லாம் மக்களை குழப்ப மேற்கொண்டாலும் கூட மக்கள் அடிமனதில் ஒரு தமிழ் உணர்வு இருக்குது. என்று சொன்னால் இந்த 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 2 உணர்வை நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். இந்த அடிமனதில் இருக்கின்ற தமிழ் உணர்வுன்றது நீண்ட ஒரு தமிழ் பாரம்பரியத்தினூடாகவும் மிக 2000-3000 வருஷங்கள் நீண்ட பாரம்பரியம். மற்றது ஒரு நீண்ட ஒரு போராட்டம்.
இல்லை, அந்த விடயம் ஒரு மக்களினுடைய அடிமனதில் இருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும். பணியாற்றியதன் பின்னர் தான் ஒரு நிலைப்பாடு என்ற ரீதியில் பெற முடியும் அல்லவா? உண்மை உண்மை. இப்போ என்ன ஒரு கருப்பொருளை எடுத்து அதனூடான செயற்பாட்டை ஆரம்பிக்க முடியும். 47 அமைப்புகளும் இந்த விடயத்துக்காக நாங்கள் முயற்சி ஒன்றை முன்னெடுக்க முடியும். ஆனால் அது நிலைப்பாடு என்று நாங்கள் எடுத்ததன் பின்னர் அது தொடர்பில் யாருடனும் கலந்துரையாடாமல், அது தொடர்பான விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல், ஜனநாயக ரீதியில் அந்த விடயம் முன்னெடுக்கப்படாமல், ஏனெனில் தமிழ் தேசியம் சார்ந்த அனைவரும் அந்த கலந்துரையாடலுக்கு வருமாறும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. அது தனிய தொலைபேசியினூடான ஒரு அழைப்புதல் அவர்களுடைய அடிப்படையில் இணைந்து கொள்ளப்பட்டது. அந்த அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று உடனடியாக அறிவிப்புறது. ஆகவே பொது வாக்கெடுப்பு பொதுமக்களினுடைய மனநிலை என்றும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது ஒரு தரப்பினுடைய முயற்சி, ஒரு தரப்பு ஆரம்பிக்குது. இது பொதுமக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளேக்கதான் பொதுமக்களுடைய ஒரு முயற்சியாக பொது நிலைப்பாடாக மாறும். அது அது அந்த அப்படி மாறுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அதுக்காகத்தான் நீண்ட காலம் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் இவ்வளோ காலம் போதாதுண்டு. ஆனால் என்னென்னு சொன்னால் இதை நாங்கள் சரியாக ஒரு என்னென்னு சொன்னால் அந்த மக்கள் மத்தியில் சுறுசுறுண்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த ஃப்ரேம்வொர்க்கை இந்த 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 சட்டகத்தை நாங்கள் தயாரித்தால் குறுகிய காலத்தில் நாங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஏன்னா அந்த 47 அமைப்புகள் அதில் அல்லது 47 தனிநபர்கள் அதில் ஒன்றிணைந்து பேசுகின்ற பொழுது அவர்களிடம் அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றதா? இல்லை, அந்த உண்மையில் நாங்கள் எங்கேயோ ஆரம்பிக்க வேணும். அந்த வல்லமைக்கு நாங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ண வேணும். அந்த அந்த பயிற்சி என்ற வார்த்தையை கூட ஒரு ஒரு பயில்வு மிகவும் முக்கியம். அவர்கள் தொடர்ச்சியாக நான் வலியுறுத்துகிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் வேணுமென்றால் அடிக்கடி மீட் பண்ணுவோம், வேணுமெண்டா ஒவ்வொரு நாளும் மீட் பண்ணுவோம். அதன் பின்னர் கட்சிகளுடன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த அமைப்பு முதல் ஒரு அறிக்கையைத்தான் வெளியீடு செய்தது. அதன் பின்னர் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பில் போதிய தெளிவு மக்களுக்கும் இல்லை, ஊடகங்களுக்கும் கிடையாது. நீங்களே குறிப்பிட்டீர்கள் 4ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டம் தொடர்பில் உங்களுக்கு ஒரு எதிர்நிலைப்பாடு ஒன்று இருந்தது என்று, அந்த தொலைக்காட்சியினால் மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பு தொடர்பில். ஆகவே இவ்வாறான நிலைப்பாடுகள் என்பது இவ்வாறு ஒரு ஜனநாயக ரீதியில் 47 முதல் ஒன்று கூடிய அனைவரும் தற்பொழுதும் தொடர்ந்து இருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு வர முடியும். இல்லை, அதில் என்னென்னு சொன்னால் இது ஒரு போதிய அனுபவம் இல்லாததன் ஒரு வெளிப்பாடும் தான். இப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால் இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று இதில் சந்தேகப்படுவதற்கும் பல காரணங்கள் உண்டு. அதால் தான் நான் சொன்னான் என்னென்னு சொன்னால் இதில் எல்லார் மீதும் ஆளுக்கால் சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை நாங்கள் பிள்ளைன்னு சொல்லிடாது. அதால் தான் நாங்கள் ஒரு திட்டவட்டமான ஒரு ஃப்ரேம்வொர்க் ஒன்றை வச்சு அதன் அடிப்படையில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று. ஏன் அந்த 47 பேரும் தாங்கள் ஒரு அமைப்பாக முதலே ஆரம்பிக்காமல் எங்களிடம் அமைப்பில்லை, நாம் ஒன்றிணைந்து பேசி இருக்கின்றோம் என்று மட்டுமே அறிக்கை வெளியிட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டது? முதல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்க முடியுமே, அடிப்படை கட்டமைப்பை. இல்லை, என்னென்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையில் அதில் உள்ளவைக்குள்ள ஒரு சரியான ஒரு ஆழமான புரிதல் ஏற்பட்டால் பிறகு அந்த அறிக்கையை வெளியில் விட்டுருக்கலாம். இல்லை, கட்டமைப்பு இல்லை என்று கூறினார்கள். சிறிது நாட்களின் பின்னர் கட்சிகளை சந்திப்பதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டதாக கூறினார்கள். அதன் பின்னால் கட்சிகளுடன் சிலர் கலந்துரையாடுகின்றார்கள். அனைவரும் கலந்துரையாடினார்களா என்பதும் கேள்விக்குறி. ஏனெனில் 11 பேர் அந்த குழுவில் இருப்பதாக கூறப்பட்டது. ஒரு சில 10 எழுத்தாளர்களும் வேலன் சுவாமி போன்ற சிலர் மட்டுமே கட்சிகளுடன் அந்த தொடர்பாளர்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே இதனுடைய போக்கு முழுமையாக சிவில் சமூகங்களுடைய கூட்டுணர்வுக்கு தெரியுமா? இல்லை, கட்சிகளோட சந்திக்கிறன்றது அதில் யோசிக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த கட்சிகளோடு சந்திக்கிற என்னையும் அவர்கள் கேட்டவர்கள் கட்சிகளோடு சந்திக்கிறதுக்கு. ஆனால் நான் மறுத்தினான். என்னென்னு சொன்னால் கட்சிகளோடு சந்திக்க நான் வரையில்லைன்று. அப்போ என்னென்றால் இந்த இதில் எல்லாம் வேணுமென்று செய்யப்பட்டதுன்னு நான் சொல்லலை. என்னென்றால் எங்களுடைய ஆக்களுக்கு அரசியல் என்றாலே உடனே கட்சி என்று தான் நான் யோசிக்கணும். கட்சிகளுக்கு அப்பால் இப்போ என்னை பொறுத்தவரை கட்சிகள்ன்றது ஒரு வியாபார ஸ்தாபனங்கள் தான். ஆனால் எல்லாரும் அரசியல் என்றோன்னா கட்சி என்று தான் யோசிக்கும். மக்கள் இயக்கம் இல்லை, சரியான சிவில் தரப்புகள் இல்லை. ஆகவே கட்சிகளை கடந்து அரசியல் பேச முடியாமல் இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக கட்டமைப்பு ரீதியாக அது இருக்குமாக இருந்தால், அல்லது சிவில் அமைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புடன் ஜனநாயக பன்மைத்துவத்தை அது கொண்டிருக்குமாக இருந்தால், கட்சிகளும் இந்த அளவு தூரம் ஆட முடியாது.
நிலைமை வேறு. எல்லோரும் தனிநபர்கள் சார்ந்து சிவில் அமைப்புகள் இருக்கின்றது. மக்கள் இயக்கம் என்ற கட்டமைப்பும் தற்பொழுது இல்லை என்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. இல்லை, உண்மையிலே அதில் கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தால் அவ்வளவு பேருக்கும் ஒரு விருப்பம் இருந்தது தான் நான் நினைக்கிறேன். அந்த விருப்பத்தை வச்சுக்கொண்டு அவ்வளோ பேரும் ஒரு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். பயிற்சி நான் சொல்கிறது ட்ரைனிங் இல்லை, ஒரு ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்கலாம். தொடர்ச்சியாக ப்ராக்டிஸில் ஈடுபட்டு ஒரு விஷயத்தை இவால்வ் பண்ணியிருக்கலாம். ஒரு கட்டமைப்பு அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த 4-5 விஷயங்களை வச்சுக்கொண்டு அதை டெவலப் பண்ணியிருக்கலாம். அதை விருத்தி செய்து அந்த ஒவ்வொரு விஷயம் என்னன்றதை சரியாக, இப்போ உதாரணமாக முதலாவது விஷயம் இருக்குது, இவ்வளோ காலம் நடந்த அனுபவத்தில். இப்போ இவ்வளோ காலம் நடந்தது என்னன்னு சொல்லி அவ்வளோ பேருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்க வேணும். அந்த அப்படி அவ்வளோ பேரும் ப்ராக்டிஸ் பண்ணி காலம் நடந்தது சரியா தவறா அல்லது அந்த விடயங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நேர்மையாக அந்த கருத்துக்களை கட்சிகள் மீது குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு அந்த சிவில் தரப்புகள் இருக்கின்றனவா? இல்லை, இதில் என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் அவர்களை ஒரேடியாக குற்றம் சொல்ல முடியாது. அவர்கள் இப்போதான் இந்த ப்ராக்டிஸுக்கு வருகிறார்கள். வரைக்குள்ள அவர்கள் 2 வழிக்கும் போக முடியும். ஒரு நல்ல ஒரு நேர்மையான வழிக்கும் போக முடியும், சிதைஞ்சு போகவும் முடியும். ஆனால் கேள்விகள் கேட்கத்தானே வேணும். கேள்விகள் கேட்க வேணும். கேள்வி உண்மையிலே என்னென்னு சொன்னால் இப்போ நான் யோசிக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஆக்களை உருவாக்கி போட்டுத்தான் இப்படியான ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டும். ஒரு முதல் ஆக்களை சந்தித்து ஆக்களை ஒரு செயற்பாட்டாளர்களாக உருவாக்க வேணும், ஒரு ஆக்டிவிஸ்டாக உருவாக்க வேணும். உருவாக்கின பிறகு தான் அந்த ஆக்டிவிஸ்ட் சேர்ந்து இதே என்னென்னு சொன்னால் இருக்கிற ஆக்கள் ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு நாங்கள் அப்பால போகைக்குள்ள அந்த ஆக்கள் தளம் போய்க்குள்ள ஒரு சிக்கலாக இருக்குது. அப்போ இதில் நடந்திருக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் சரி, அவ்வளோ பேரும் அந்த ஸ்டெப்புக்கு ஓமன்றிக்கின மண்டைக்கு அதில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க வேணும். இப்போ கூட நான் சொல்வேன் என்னென்னு சொன்னால் அவர்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி கட்சிகளோடு ஒரு சரியான வகையில் டீல் பண்ணி கட்சிகளுக்கு நாங்கள் இப்போவும் கூட போய் என்னென்னு சொன்னால் யாரும் திருந்துவதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவங்களுக்கும் சரி அது ஒரு பிஸ்னஸ் என்ற வகையில் பிரச்சனை இருக்குது. ரைட், நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஒத்துக்கொள்ளுங்க. நான் உதாரணமாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அவர் 2 விஷயத்தை செய்யணும். கட்சிகள் 2 விஷயத்தை செய்யணும். உதாரணமாக நாங்கள் ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க இந்த ஒட்டியாட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லுவாங்க, இந்த ஒட்டியாட்சிக்கு சைன் பண்ணி செய்வாங்க. அப்போ அதை ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஃபைன் மூண்டை இனிமேல் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லி உறுதி அளிக்கணும், சத்தியம் பண்ண மாட்டோம். அதை யார் கேட்பது? இல்லை, அதை நாங்கள் தான் கேட்கணும். ஒரு மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற அந்த சிவில் தரப்பிலேயே 13க்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே முதல் சிவில் தரப்பாக நீங்கள் கூட்டிணைவு என்று வருகின்ற பொழுது நீங்கள் சில விடயங்களில் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். நாங்கள் என்னென்ன விடயத்துக்காக செயற்படுவோம் நீங்கள் அறிவிக்கவில்லை. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். அது அந்த ப்ரோசஸில் இருக்குது. அந்த 4 விஷயம் அதில் இருக்குது, 4-5 விஷயம் இருக்குது. அதில் சுயநிர்ணய உரிமைன்றது ஒன்று இருக்குது. அப்போ அதில் 13 நிராகரிப்பதோ ஒற்றியாட்சி நிராகரிக்கின்ற பதங்கள் இல்லை. தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாடுகளை அவர்கள் உடனடியாக முன்வைப்பார்கள். சுயநிர்ணய உரிமை, தேசியம், தாயகம் எல்லாம் வைத்துவிட்டு அதன் பின்னர் இங்கிருந்து 13 அரசியலமைப்பில் இருக்கின்றது, ஆகவே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறுவார்கள். இல்லை, அதான் நான் 2 நிலைப்பாடுகளும் அவர்கள் எடுக்கக்கூடியவர். நான் அதில் விளங்கப்படுத்துகிறேன் என்னென்னு சொன்னால் அதால் தான் நான் அந்த 5 விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயமாக எடுத்து அவ்வளோ பேரும் அதில் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு தங்கள் விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு கிளியரான ஒரு ஆவணத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்போ அதில் நாங்கள் சுயநிர்ணய உரிமை என்று சொல்லியக்குள்ள சுயநிர்ணய உரிமைன்றது என்ன, இப்போ நாங்கள் பொங்கு தமிழ் செய்யக்குள்ள அந்த இன்றைக்கும் கஜன் சொல்லுவான் என்னென்னு சொன்னால் அப்போ தான் இந்த சுயநிர்ணய உரிமைன்றது எனக்கு விளங்கினான்னு சொல்லி அவள் சுயநிர்ணய உரிமை என்பது என்ன என்ற சம்பந்தமாகவே நாங்கள் பெரிய கலந்துரையாடல்கள் நிகழ்த்தியிருக்கிறோம். அப்போ இதில் ஒரு விஷயம் அந்த 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 ஆவணத்தில் கடைசி விஷயம் வருதுன்ற சுயநிர்ணய உரிமையை கொண்டு செலுத்தக்கூடிய அமைப்புகளை நாங்கள் உருவாக்க போகிறோம் என்றால் அப்போ சுயநிர்ணய உரிமை என்பது என்ன, அப்போ சுயநிர்ணய உரிமை என்கின்ற போது நாங்கள் பயன்முண்டை நிராகரிக்கின்றோம், பயன்முண்டை நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற விஷயமெல்லாம் அதில் வர வேணும். அதில் வரும். அப்போ அவ்வளோ பேரும் அதை ஏற்றுக்கொள்ளணும். இல்லை, இது உங்களுடைய நிலைப்பாடு போன்று எனக்கு தெரிகின்றது. அந்த சிவில் அமைப்புகளினுடைய மிகுதி அனைவருடைய நிலைப்பாடு இதுவாக இருக்குமா? இருந்தால்தான் இவர்கள் மக்களிடம் போகலாம். அதனை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. இல்லை, அதான் அது ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ ஸ்டார்ட் பண்ணது ஆனால் என்னென்னு ஸ்டார்ட் பண்ணி அவர்கள் பொது வேட்பாளரை நிறுத்திய தீர்வோம் என்று கூறுகின்றார்கள்.
கட்சிகளை சந்திப்பதென ஆரம்பித்தவர்கள் கட்சியில் இருக்கின்ற தனிநபர்களையும் சந்தித்திருக்கின்றார்கள். தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் கிழக்குக்கு செல்லவில்லை. இல்லை, இதில் சிலது என்னென்னு சொன்னால், நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் சின்ன விடயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு விடயம், மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. அந்த அளவு தூரம் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ் மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தொடர்பில் மக்களை குழப்புகின்ற விடயமாக இந்த விடயம் மாறிவிடும். கடந்த காலத்திலும் பொது வேட்பாளர் விடயம் பேசப்பட்டது. 2019 பொது வேட்பாளர் என்ற முடிவுக்கு வருகின்ற பொழுது தென்னிலங்கை நிராகரிக்கின்ற என்ற முடிவில் தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்து கட்சிகளுடன் பேசி அது தோல்வியடைந்ததன் பின்னர் மீண்டும் தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கின்ற பொழுது, கட்சிகள் அவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது இந்த சிவில் சமூகங்கள் அமைதி காத்தன. இல்லை, அது சரி. இப்போ என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களை விட இந்த முறை இது ஒரு முன்னேற்றகரமான விஷயம், முன்னேற்றம். ஆனால் போதாது. ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கு. அந்த 30ஆம் தேதி உருவாக்கப்பட்ட ஆவணம் அது பூரணமானதல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலை நடத்தி அது படிப்படியாக மக்கள் மத்தியில் வியாபித்து அந்த உண்மையில் மக்கள் மத்தியில் வியாபிக்கிறதுக்கு காலம் போதாது. நாங்கள் மக்களில் நம்பிக்கையோடு நாங்கள் மக்களுக்கு முன்னுக்கு நவீன உலகத்தில் சாத்தியம் மிக வேகமாக மக்களிடம் கருத்துக்களை கொண்டு சேர்க்க முடியும். ஆனால் உண்மையில் இதில் கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறன்றது கூட இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் நிலை மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். கருத்துக்களை இன்னும் கொண்டு போகவில்லை. என்னென்ன மாற்றத்தை எதிர்பார்க்க கருத்துக்களை நீங்களே கருத்துக்களை கொண்டு போகிறதுக்கு மக்கள் மத்தியில் நானே கருத்துக்களை கொண்டு போகிறது. நீங்கள்லாம் கருத்துருவாக்கிகள், நீங்கள்லாம் நிலைப்பாட்டை எடுக்க. நான் அதில் கருத்துருவாக்கிகள் என்றால நான் ஏற்றுக்கொள்றதே இல்லை. இல்லை, தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டினை நீங்கள் எடுக்கின்றீர்கள். சிலர் ஒன்றிணைந்து ஒரு தரம். அது உண்மையில் எப்படி என்றால், நாங்களும் மக்களும் சேர்ந்து ஒரு சரியான ஒரு உறவு நிலைக்கு, ஆள்லையால் நம்பிக்கையான நிலைக்கு, இன்னொரு நிலைக்கு வரைக்குள்ள தான் அந்த கருத்து பரிணமிக்குமே தவிர நான் ஒரு கருத்தை கொண்டே மக்களிடம் திணிக்க சொல்ல. நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான நியாயபூர்வமான காரணங்களை நீங்கள் தெரிவிக்கின்ற பொழுது மக்கள் அந்த இடத்தில் சிந்தித்து அவர்கள் தான் இறுதி முடிவு நீங்கள் எடுக்க முடியாது. நான் அந்த கருத்தை தெரிவிக்கிறது, இந்த சக்தி டிவியில் சொல்கிற மாதிரி தெரிவிப்பது, நாங்கள் முடிவு, அதுகளெல்லாம் நான் இந்த மக்களை திரட்டுவதில் அது சரி வராது. மக்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறத வேண்டாம் எடுக்கிறது தேவையில்லாட்டி விடுறது வேறு விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்படும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தமிழ் இனத்தின் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், தமிழ் இனத்தின் உரிமை போராட்டத்தில் ஒரு தீர்க்கமான முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஒரு முடிவெடுக்கின்ற நிலைமை. அந்த முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு என்னத்துக்காக மாற்றம்? 15 வருடமா நாங்கள் சும்மா இருந்துட்டு திடீரென்று மாற்றம் என்றா அதுக்கு என்னத்துக்காக மாற்றம், எப்படி மாற்றம் ஏற்படுத்த போகின்றோம் என்பது தொடர்பில் கூறத்தானே வேண்டும். அதை விளங்கப்படுத்தி மக்களும் அதில் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெருமளவாக்கள் சேர்ந்து பொங்கு தமிழ் பற்றிய ப்ரோசஸை நான் இன்னொரு சமயத்தில் விளங்கப்படுத்த வேணும். உண்மையிலே என்னென்னு சொன்னால், அந்த பொங்கு தமிழ்ல எல்லாம் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த பல்கலைக்கழக இளைஞர்கள் அதில் அந்த இடத்துல சந்தித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் மக்களோடு போய் கதைக்கிறதும், அந்த கதைகளை கொண்டு அந்த தங்களுக்குள்ள உரையாடுறதும், இது ஒரு பயில்வாக நடந்துச்சு. ஒரு பொது வேட்பாளருக்கு ஆதரவாக அறிக்கை விட்ட அமைப்புகள் தங்களுடன் ஒரு பொதுக்குழுவாக கூடி முடிவெடுத்துத்தான் அறிக்கை விட்டார்களா என்பதே கேள்விக்குறி. இங்கு ஜனநாயக ரீதியில் அந்த பாரம்பரியம் கிடையாது. எங்களுடைய பார்வை என்பது ஒரு அமைப்பு என்றால் அந்த அமைப்பு நேரடியாக தலைவரோ செயலாளரோ அல்லது அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் பேசி ஒரு முடிவை எடுத்து அறிக்கையாக விடுகின்றார்கள். அது அனைவரையும் பிரதிபலிக்கக்கூடியதல்ல அல்லவா? உண்மை. நான் இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் ஒரு மக்கள் எடுத்த முயற்சியை விமர்சிக்கவில்லை, ஆனால் எடுத்த முயற்சியின் செயற்பாடுகள் தொடர்பாக அதில் சிலது கொஞ்சம் ஒரு குறைபாடானதாக இருக்குது. அதுகளில் மாற்றத்தை கொண்டு வந்து இப்போ நான் இன்னும் கூட அவர்களோட சேர்ந்து ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எப்போன்னு சொன்னால், இதில் எல்லாரும் சேர்ந்து சில மாற்றங்களை ஏற்படுத்த முயன்றால் நான் சிலதை முன்னுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் சில மாற்றங்கள் கலந்துரையாடி கொண்டு தான் இருக்கின்றீர்கள், தொடர்புகள் இருக்குது. ஆனால் நான் திட்டவட்டமாக நான் சில இதுகளில் திட்டவட்டமாகவே சொல்கிறேன். நான் இப்போ அரசியல்வாதிகளோட அவையோட நட்பு இருந்தாலும் தேர்தல் அரசியல்வாதிகள் கலந்து கொள்கிற கூட்டத்துக்கு போகிறோம் இல்லையா, போகிறதில்லை தான். தற்பொழுது எம்ஏ சுமத்ரன் அவர்களால் சிவில் தரப்புடன் ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கலந்துரையாடலின் விளைவாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. அதில் பங்கெடுக்குமாறு, ஆனால் சிவில் தரப்பு அங்கு செல்லவில்லை.
அது தொடர்பிலான கருத்துக்கள் தற்பொழுது பேசப்படுகின்றது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுவும் ஒரு பகிரங்க கலந்துரையாடலாக பார்க்க முடியுமா? இல்லை, அதில் இப்போ எம்ஏ சுமந்திரனும் விளங்காமல் கதைக்கிறார். இப்போ இவேன் அதில் இவே முதல் ஓமண்டான்னு சொல்கிற சுமந்திரன் சொல்கிறார். ஆனால் இவே சொல்லியிருந்தேன் தாங்கள் அப்படி ஓமண்டு சொல்லே இல்லையாண்டு. ஆனால் சுமந்திரன் இது என்னென்னு சொன்னால் அதாவே ஒரு பிள்ளையான அடிப்படையிலேருந்து கூட அந்த கூட்டத்தை நடத்தின நினைக்கிறேன். அல்லது இவர்கள் சரியாக விளங்கப்படுத்தவில்லையாண்டதும் இருக்குத்தான். அவர் சொல்கிறார் ஒரு ஆணை எடுக்கிறதுக்காகத்தான் இது என்று சொல்லி. அதாவது இந்த பொது வேட்பாளரை நிறுத்துறது ஒரு ஆணை எடுப்பதற்காக. என்னை பொறுத்தவரையிலே அந்த ஆணை எடுப்பதுன்ற கேள்வியே இதில் இல்லை. பொது வாக்கெடுப்பாக நடத்தி மக்கள் ஆணையை வெளிப்படுத்துவது இதுதான் அவர்கள் கூறுகின்ற விடயம். இல்லை இல்லை, அதில் அவையும் கிளியராக சொல்ல இல்லை. இப்போ உண்மையில் நான் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் இதில் இப்போ நாங்கள் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை தேவை அல்ல, சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நாங்கள் ஒரு சமஸ்தியை கூறுறோம் அல்ல ஒரு கன்ஃபெடரேட் ஒரு கூட்டு சமஸ்தியை கூறுறோம் என்ற விஷயங்கள் எல்லாம் இனி ஆணை எடுக்கணுமென்றது இல்லை. இவை அந்த மக்களை ஒற்றுமையாக்குறன்ற அதால் அதுவும் எனக்கு ஒரு பிரச்சனை. இவர்களிடம் கட்டமைப்பு கிடையாது. அந்த கட்டமைப்பில் இருக்கின்ற எல்லோரும் இது தொடர்பில் ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் இந்த முயற்சியை தேவையற்ற ஒன்றொன்ற விளக்கத்துக்கு தானே செல்ல வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் அதில் ஒரு பங்காளி, ஆரம்ப பங்காளிகளில் ஒருவர். ஆகவே இது என்னத்திற்காக என்ற கேள்வியும் இருக்குல்லவா? அது என்ன என்று கேட்டால் அவர் சொல்கின்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மக்கள் ஆணையை எடுத்து அவர்கள் அபிலாஷையை வெளிப்படுத்துவதற்கு சொல்லவில்லை. அவர்கள் அதைத்தான் நான் கிளியராக சொல்லி கேட்கிறேனவே. என்னென்ன கொள்கை தொடர்பிலேயே இன்னும் ஒரு சரியான தீர்மானத்துக்கு வரவில்லை. அவர்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் மக்களை தேசமாக அணிதிரட்டுவது என்று சொல்கிறார்களே தவிர அவர் நான் சொல்கிறேன் தேசமாக அணிதிரட்டுவது நோக்கி ஒரு வழி இதை நோக்கி. அவர் நான் சொல்ல வாரது என்னென்னு சொன்னால் இதை நோக்கி என்பதை கிளியராக வைக்க வேண்டும். ஆனால் அந்த அவை கிளியராக வைக்க இல்லைன்றதுக்காக அவை அந்த ஆணை கேட்க போயினோன்றதையும் சொல்ல இல்லை. அதாவது இந்த இதில் ஒரு ஆணை எடுக்க போகிறோம் சுமந்திரன் சொல்கிற மாதிரி அவை சொல்ல இல்லை. அப்போ சுமந்திரன் அதில் ஆணை எடுக்க போகிறார்கள் என்று சொன்னதாக வச்சுக்கொண்டு தான் ஒரு பெரிய கூட்டமே நடத்தி முடிச்சிட்டேன். கட்சிகள் கடந்த 15 வருஷமாக தோற்று போச்சு. கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்போ இதில் கட்சிகளோடையும் ஒரு சரியான பேச்சுவார்த்தையை கட்சிகள் 15 வருடமாக தோல்வியடைந்து விட்டது, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை தீர்த்து கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் நீங்கள் கூறுகின்றீர்கள். ஒரு பக்கம் தீர்த்து கொள்ளவில்லை, மற்ற பக்கம் தமிழ் மக்களை சிதைச்சிருக்கு. என்னன்னு சொல்றீங்க? கட்சிகள் பிரிந்து, அது என்னுடைய அபிப்பிராயம். இல்லை, கட்சிகள் பிரிந்து நிற்பார்கள் கூறுகிறீர்கள். பிரிந்திருக்கிறார், நல்ல அவங்க பிரிந்துதான் இருப்பாங்க. அப்போ என்ன இல்லை இல்லை, இப்போ என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள் இப்போ தமிழ் மக்களை வழிப்படுத்துவதற்கு ஒரு சரியான தலைமை இல்லாமல் தமிழ் மக்கள் எத்தனை வழியில் என்று செஞ்சு போயிருக்கணும். பாருங்க, இந்த சினிமா கவர்ச்சி நடிகைகள் இதன் நேரில் இவ்வளவு சனம் போகிற அது ஏனென்று போகிறோம்ன்று கூட வடிவே தெரியாது. சிலத்து பனைக்கு மேலே ஏறுறது ஒரு பக்கம், ஆனால் மெட்ட பக்கம் என்னன்றது சில அறிவாளிகளே சொல்கிறார்கள், மக்கள் யுத்தத்தில் மூழ்கி இருந்த மக்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைதானேன்னு சொல்லி. இது ஹீலிங்கே கொடுக்காது. இது இன்னும் மென விரக்தியையும் மென வெறுப்பையும் தான் கொடுக்கும். என்னென்னு சொன்னால் நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு எழுமதியாக ஒரு நிமிஷம் பேசுகிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்களும் இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. இப்போ பொங்கு தமிழை நடத்தினாங்க. பொங்கு தமிழை நடத்திக்க நாங்கள் மக்களை போய் கேட்க நாங்கள் மக்களுக்கு சொன்னாங்க, உங்களை கூட்டுறதுக்கு சிலவளை எங்களுக்கு பஸ் வசதி இல்லாமல் இருக்குமாட்டு. அப்போது ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் சொன்னார் என்று சொன்னால், பிள்ளைகள் நான் வருவேன் அங்கே என்ற தேசத்தை கனவு காண வருவேன் என்று சொல்லி. அப்போ பொங்கு தமிழ் என்பது தேசத்தை கனவு காணுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்னென்று சொன்னால், யாழ்ப்பாண ஏர்போர்ட்டில் வந்திறங்கி அவர் நடனக்காரை சொல்கிறா என்னென்னு சொன்னால், நீங்கள் ரசிக்கக்கூடிய கவர்ச்சி கன்னி வாரான்னு சொல்லி. அப்போ இது கவர்ச்சி கன்னியை ரசிக்கிற நிகழ்ச்சி. கவர்ச்சி கன்னியை தூரண்டு ரசிக்கிறார். அதனால தான் இளைஞர்கள் பாஞ்சு முன்னுக்கு போனார்கள். சரியா? அப்போ முன்னுக்கு போய் தொட முடியாமல் போன போது அந்த இளைஞர்கள் விரக்தியும் வெறுப்பும் தான் அடைவார்கள். அப்போ அவன் நாளைக்கு ஒரு வெறுப்பில் தான். அப்போ இது ஹீல் பண்ண போகிறது இல்லை அவர்களை. ஆனால் இந்த ஒரு படித்த ஒரு நபர் சொன்னாவாம் என்னென்னு சொன்னால், இது ஹீல் பண்ணுறதுக்கு தேவைதானே. அப்போ எங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கு. அப்போ எனவே என்னென்னு சொன்னால் இவ்வாறு மக்கள் சிதைவடைந்திருக்கிறார். இவ்வாறான சிவில் தரப்பு முயற்சியை கடந்து இம்முறை தேர்தல்
ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதில் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, அதுதான் என்னென்னு சொன்னால், இதுதான் மிக கவலையான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், தமிழ் மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல வர என்னென்னு சொன்னால், இன்றைக்கு 3 நிலைப்பாடுகள் இருக்கின்றது. இந்த 3 நிலைப்பாடுகளில் அந்த நேற்று பார்த்தேன், யார் என்ன பேர், சஜித் போய் கொஞ்சம் பேர் சந்திச்சுக்கிறோம். அவங்கள் உங்களை பற்றியே கதைக்கல. இன்னும் நீங்களே போய் சந்திக்கிறீங்கள். அவர்கள் வந்து சந்தித்திருக்கிறார். வந்தாலும் முதல் தமிழ் மக்களை பற்றி அவண்ட இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அதுகளில் இல்லை, தேர்தலை பற்றி கதைப்பதில் இதுவரைக்கும் தமிழ் மக்களை பற்றி அவங்க ஒன்றுமே கதைக்க இல்லை. ஒன்று வேண்டு தமிழ் மக்களுடைய உரிமை சம்பந்தமாக அவன் 13-12 கதைப்பான். அது தமிழ் மக்கள்கிட்ட இல்லையே. 13 தமிழ் மக்கள்கிட்ட இல்லையே. தமிழ் மக்கள் நீங்கள் கூறுகின்றீர்கள் 13 தமிழ் மக்களிடத்தினுடைய இல்லை என்று கூறுகின்றீர்கள். ஆனால் 13 ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இருக்கின்றன. இல்லை, அது பாவங்கள். அவங்க என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு மக்கள் அங்கீகாரத்தையும் பெற்றவர்களும் இருக்கு. இல்லை, இந்த மக்கள் அங்கீகாரம் அப்படி நீங்கள் சொல்லாங்க. இது மக்கள் அங்கீகாரம் ஒரு புல்ஷீட். இது என்னென்னு சொன்னால், அது சனத்தை உங்களுக்கு தெரிந்தானே, போன கடைசி எலெக்ஷனில் தெரிவு செய்யப்படாமல் இருந்தால் தெரிவு செய்யப்பட்டதெல்லாம் இருக்குதானே. நான் பேர்களை சொல்ல இல்லை, அது விமர்சனங்கள். இல்லை, சரி, எனக்கு இந்த தேர்தல் சில உத்தியோகபூர்வமான முடிவுகளின் அடிப்படையில் இப்போ நாங்கள் அவ்வளோ விடயங்கள் நீதிமன்றங்களினூடாக இல்லை ஐயோ இதுகளுக்கு போகாதீங்க. இது அவ்வளோத்துக்கு நாங்கள் ஏமாளிகள் இல்லை. சரிய வார முடிவுகளை வச்சுக்கொண்டோ பட்டம் பெற்றவனை கட்டிக்காரன்னு சொல்லவோ நாங்கள் ஏமாளிகள் இல்லை. சரியோ, மக்கள் இப்போ இன்றைக்கு தேர்தல் நடக்கன்னு சொன்னால் ஏதோ மக்கள் வாக்களிக்கிற எல்லாம் சுயாதீனமாக மக்கள் வாக்களிக்க வைக்கப்படுகிறார்கள். சரி, அதையெல்லாம் நாங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுத்து கதைக்க முடியாது. இன்றைய உலகம் இவ்வாறு தான் இது. அதால் தான் இன்றைய உலகமே பொருளாதார நெருக்கடியிலான இருக்குது. இந்த இயங்குறதுல உள்ள பிள்ளையால் தான் இவ்வளோ நடக்குது. அந்த உலகத்தை நாங்கள் அப்படி உதாரணமாக எடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தின் நடைமுறையிலிருந்து தமிழ் மக்கள் தங்களுடைய தீர்வை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் உண்டு. தமிழ் மக்கள் முழுமையான ஒரு மாற்றம் தேவை. முழுமையான மாற்றம் தேவை. அதனால தான் நான் சொல்றேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிலை மாற்றம் அவசியம். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே தேவை. உலகத்துக்கே தேவை. அது இந்த தமிழ் மக்கள் அந்த ஒளியை ஏற்றி வைக்கட்டும். இந்த உலகமே தானே தவிக்குது. நாங்கள் இந்த குளோபலைசேஷனில் சரி பிள்ளைகள் இருக்கட்டும் சொல்லிக்கிறேன். இந்த உலக நடைமுறை, மேற்குலகத்தினுடைய செல்வாக்கு அல்லது பனிப்போர்கள் இதெல்லாம் கடந்துதான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதற்குள் தான் தமிழ் மக்கள் வாழ வேண்டிய சூழல் இருக்கின்றது. இதை கடந்து உலகம் மாறி ஒரு நேர்மையான வழிக்கு எப்போ வருவது, நாங்கள் இப்போ தீர்வை பெற்றுக்கொள்வது, இதற்குள் தான் எங்களுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கின்றது. இல்லை, இது நாங்கள் பெருசாக கதைக்க வேண்டும். என்னென்னு சொன்னால், நாங்கள் கற்பனையோட மாற்று வழிகளை நாடலாம். உலகம் இப்படி போகுதுன்றதுக்காக நாங்களும் நீங்கள் கூறக்கூடிய மாற்று வழி என்ன? ஜனாதிபதி தேர்தலில் மாற்று வழி. ஜனாதிபதி தேர்தல் இதுக்குள்ள அது நீங்கள் மிக குறுகிய காலத்தில் கேட்குறீங்க. மாற்று வழி இல்லை, அதான் மாற்று வழி நடைமுறைக்கு வருவது உண்மையிலே மாற்று வழியாக. என்னுடைய ப்ரோசஸ் ஒரு ஸ்லோ ப்ரோசஸ். சரியா, மெதுவாக நகர்றதா, நான் உறுதியாக நகர்றது. இதுக்கு காலம் போதாது. ஆனால் நீங்கள் இப்போ இதுவரைக்கும் என்ன கேட்க இல்லை ஒருத்தர். சரியா, 2009க்கு பிறகு என்ன யாரும் கேட்க இல்லை. இன்றைய கேட்குறபடியால் நானும் அதில் சரி சந்தர்ப்பம் போதாட்டிலும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எங்களால் செய்து பார்க்கக்கூடியது இதுதான். கொஞ்சம் பேர் உண்மையாக தமிழ் மக்களை தமிழ் இனத்தின் உரிமை போராட்டத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த உண்மையாக விரும்புகிற கொஞ்சம் பேர் சேர்ந்து இதை நன்றாக கலந்துரையாடி ஒரு ஃப்ரேம்வொர்க்கை தயாரித்து, ஒரு சட்டகத்தை தயாரித்து, இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு சட்டகத்தை தயாரித்து அதை மக்கள் மத்தியில் வச்சு மக்களோட கலந்துரையாடி, காலம் போதாதுன்றது இருக்குத்தான், இவ்வளவு மக்கள்கிட்ட முழந்தாளிட்டு கேட்போம். இது இப்படித்தான், இதில் நீங்கள் ஒரு பொறுப்பெடுக்காட்டி நாங்கள் அங்கே போக இயலாதுன்னு சொல்லி முழந்தாளிட்டு கேட்போம். கேட்டு இதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முயல்வோம். ஆனால் காலம், நான் ஒன்றுபட்டு சொல்கிறேன், காலம் இருக்கும் என்று சொன்னால் எங்களால் இதை செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் பொங்கு தமிழ் செய்த நாங்கள் அன்றைக்கு 98ஆம் ஆண்டு செய்ய மேற்கொள்ளுகின்ற பொழுது அதை தாண்டி ஒரு கட்டமைப்பு இருந்ததில்ல. தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தார்கள். புலிகள்
எந்த நேரத்திலும் தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை பொங்கு தமிழ் கொண்டிருக்காது, அல்லது மக்களுக்கு மடைமாற்றக்கூடிய விடயங்களை பொங்கு தமிழாலையும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் நேரடியான தலையீடு செய்வார்கள் அந்த இடத்தில். இல்லை என்னென்னு சொன்னால் அது நீங்கள் சொல்கிறீங்கள் சரி. இல்லை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கட்டமைப்பு ரீதியான மிகப்பெரிய பரிமாணம் தொடர்பில் நான் கேள்விக்குட்படுத்தவில்லை. ஆனால் தற்பொழுது முன்னெடுக்கின்ற தரப்பின் நான் பொங்கு தமிழை பற்றி சொல்லி போட்டு வரணும் ஒரு 2 வருஷம் நீங்கள் சொன்னபடியால். இது என்னென்னு சொன்னால் பொங்கு தமிழை பற்றி ஆக்களுக்கு சரியாக தெரியாது. அது ஏதோ விடுதலை புலிகள் நடத்தின உண்டாகத்தான் ஆக்கள் யோசிக்கணும். இல்லை, எங்களிடமிருந்து அந்த சிந்தனை மேற்கிளம்பேக்க தமிழ் செல்வனே சொன்னவர் என்னென்று சொன்னால் தாங்கள் இதுக்க வர இல்லை என்று சொல்லி, விடுதலை புலிகள் இதுக்க வரவில்லை, விடுதலை புலிகள் இதுக்க வரவில்லை. சிலர் இதை குழப்ப வழிக்கிட்ட போது அல்லது இதில் சந்தேகப்பட்ட போது அவர்கள் போய் தமிழ்ச்செல்வன்ட்ட முறையிட்ட போது தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்கா, இல்லை நீங்கள் குழப்ப வேண்டாம், உங்களால் இயலுமெண்டா உதவி செய்யுங்க. அவள் உண்மையிலே என்னென்னு சொன்னால் குழப்புறவர்கள் அவர்கள் இருந்தபடியாக இன்றைக்கு இருக்கிற குழப்புறதான் கூட நடக்குது. அந்த அவர்கள் இருந்தபடியாக குழப்புறாக்கள் குழப்ப முடியவில்லையே தவிர செய்தது முழுக்க நாங்கள். மற்ற இன்னொரு கருத்து இருக்குது, இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இந்த பொங்கு தமிழ் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து செய்யப்பட்ட அல்லது அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து இல்லை. உண்மையிலே அண்டைய லெவலில் பொங்கு தமிழ் நடந்தால் பிறகு யாரோ அரசியல் கட்சியை சேர்ந்தவர் தன்னுடைய எலெக்ஷன் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கான்னு சொன்னால் தன்னுடைய ஒரு தகுதி என்னன்றதுன்னா பொங்கு தமிழுக்கு போனது என்று சொல்லி. அப்போ பொங்கு தமிழ் என்பது அது தன்பாட்டிலேயே முகிழ்த்த ஒரு விஷயம். நீங்கள் கூறுவது சரி, பொங்கு தமிழ் உங்களுடைய ஒரு முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டது. நான் என்னுடைய ஒரு கட்டமைப்பினுடைய முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் விடுதலை புலிகள் இருந்த காலம். ஆனால் நீங்கள் அன்று சமஷ்டி தீர்வை பொங்கு தமிழ் பிரகடனமாக வைத்திருக்க முடியாது. நாங்கள் அன்றைக்கு என்ன, ஏனெனில் அது விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்று, விடுதலை புலிகளுடைய ஆதரவு பொங்கு தமிழுக்கு இருந்தது. ஆனால் ஒன்று செயற்பாட்டு ரீதியில் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் நான் சொல்றதை கேளுங்க, அன்றைக்கு நாங்கள் சுயநிர்ணய உரிமை என்ற ஒரு விஷயத்தை வைக்க கொஞ்சம் நான் விவாதத்துக்கு கூறுவேன். நான் சொல்லவில்லை நீங்கள் வைத்தது சரி தவறு என்று கூறவில்லை. நான் கூறுவது என்னென்றால் விடுதலை புலிகளுடைய ஆதரவு என்பது இருந்தது. இல்லை, நான் சொல்வதை கேளுங்க, அன்றைக்கு நாங்கள் சுயநிர்ணய உரிமை என்று சொல்லிக்கல கன பேருக்கு இது இயக்கத்துக்கு எதிராக வைக்கப்படுகின்ற ஒன்று என்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தில் நான் ஓடி போய் தமிழ்ச்செல்வன் கதை சொன்னேன். ஆனால் தமிழ்ச்செல்வன் தெரியும் தானே என்ன முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த எதிர்ப்பு வராது. ஆகவே புலிகள் மீதான ஒரு நம்பிக்கையும் பொங்கு தமிழ் மீதான சந்தேகம் ஏற்படாததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனெனில் அவர்கள் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றார்கள் அதனை மேற்கொள்வது தொடர்பில். அல்லது அது தவறான பாதையில் போனால் கட்டுப்படுத்துவார்கள். இல்லை, அது நீங்கள் ரெண்டே கெஸ் பண்ணிக்க நான் அதை ரெண்டு சொல்லல. அது ஆனால் என்னென்னு சொன்னால் அப்படி அன்றைக்கு இருந்த நிலைமையில அப்படி இல்லை, அது சுயாதீனமாக வந்தது. அவர்களுக்கும் அது சந்தோஷமாக என்றால் அன்றைக்கு திட்டவட்டமாக பொங்கு தமிழ் முடிஞ்ச உடனே தமிழ்ச்செல்வன் சொல்கிறார் என்னென்னு சொன்னார். தமிழ்ச்செல்வன் சொன்ன வசனத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் தாங்கள் சைன் பண்ணுற யுத்த நிறுத்த ஒப்பந்தம் சைன் பண்ணுறதுக்கு இந்த பொங்கு தமிழ் தான் காரணம் என்று சொல்கிறேன். சரியா? அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு மக்கள் இயக்கம் தோன்றி ஒரு திட்டவட்டமான மாற்றத்தை உள்ள நிலைமையில் செய்திருக்கு. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை, அப்படியான ஒரு மக்கள் கூட்டத்தை மீண்டும் ஒன்று கூட்டி பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவாராக இருந்தால் அவர் வெற்றியடைவார். அது அன்று நீங்கள் முன்னெடுத்த அனைத்து விடயங்களும் கட்டமைப்பு ரீதியில் இன்று முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் மக்கள் அணி திரள்வார்கள், செய்ய முடியும். ஆனால் இன்று முன்னெடுக்கப்படுவது சில தனிநபர்களுடைய முயற்சி. அந்த பரிமாணம் காணாது. இந்த சூழலில் அது தொடர்பில் பேசுவதற்குரிய களம் இல்லை. அல்லது அந்த முயற்சியை நீங்கள் முன்னெடுங்கள். இதுதான் மக்களுக்கோ அல்லது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களாக இருக்கின்றது. எடுக்கப்படுகின்ற முயற்சி தவறு என்பதல்ல. இந்த எடுக்கப்படுகின்ற முயற்சி அடுத்த கட்டங்களை அடைய வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் எவ்வாறான முடிவுக்கு செல்வீர்கள்? சில தனிநபர்கள் சேர்ந்து எடுக்கப்படலாம் தான் எடுக்க வேண்டும். ஆனால் சரியான வழியில் செல்ல வேண்டும். அவர்கள் தங்களுடைய முறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இவ்வளவு நேரமும் சிவில் தரப்பினுடைய முயற்சி, பொங்கு தமிழ் முன்னெடுக்கப்பட்ட அது எவ்வாறு வெற்றியடைய வைக்கப்பட்டது, அவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நானும் நன்றி சொல்கிறேன். ஒரு
ஒரு கேள்வி பதிலாக இல்லாமல் ஒரு உரையாடலாக அமைந்திருக்கு. அதான் எனக்கும் விருப்பம். உரையாடலுக்கூடாக சில விஷயங்கள் மேற்கிளம்பி இருக்குது. நாங்கள் எதிர்காலத்திலும் அப்படியான விஷயங்களை செய்து இதற்கூடாக என்று சொன்னால் இது எங்களுடைய விஷயம் இல்லை, முழு மக்களுடைய விஷயம். ஆனால் இது வெற்றியாக நாங்கள் போகாவிட்டால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழிவின் விளிம்புக்கு வந்துவிட்டோம் என்றபடியால் இது எல்லாருக்கும் பணி இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த பணியின் ஒரு கூரை நீங்கள் செய்ததுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.